வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி இதில் ஜீரியாட்ரிக் முதியோர்களுக்கான பிரச்சனைகளுக்கு ஃபிசியோதெரப்பின்னு பங்கு. பொதுவாக 60 வயதுக்கு மேற்பட்டவங்களை தான் ஜீரியாட்ரிக் சொல்கிறோம், வயதானவர்கள் சொல்கிறோம். அவங்களுக்கு காமனாக இருக்கிற பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம், முட்டி வலி இது இல்லாமல் வேறு பிரச்சனைகள் இருக்கும். ஸ்ட்ரோக் இருக்கலாம், காதில் சவுண்டு வர்ற மாதிரி இருக்கலாம், பெட்ரிடனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அல்சர்ஸ் மாதிரி இருக்கலாம், நீ ரீப்ளேஸ்மெண்ட், ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிருக்கலாம், ஃப்ராக்சர் ஆகி பக்கவாதம் வந்திருக்கலாம், பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கலாம், மறதி வியாதி இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறப்ப அவங்கள படுக்க வச்சு அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. சில பேருக்கு அவங்களுக்கு இன்ன பிரச்சனை இருக்குன்னே சொல்ல தெரியாது. முடியல, டயர்ட்னஸ்ஸு, வீக்காக இருக்குது, படுத்துகிட்டே இருக்கணும் அப்படி. அங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அனிமிக்காக இருக்கும், இல்லை கால்சியம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும், இல்லை பிளட் யூரியா ஜாஸ்தி இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு சில முதியோர்களுக்கு தனக்கு என்ன இருக்குதுன்னு அவங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான், அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது. ஸோ ஒரு ஃபிசியோதெரப்பி அசஸ்மெண்ட் பண்ணுறப்ப ஒரு முதியோர்கள் வீட்டில் சோர்வாக படுத்துகிட்டே இருக்காங்க, இல்லை அவங்க முன்னாடி ஒரு 15-20 நாள் முன்னாடி நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க, சடனாக ஒரு மாதிரி டல் ஆகிட்டாங்க அப்படின்னா ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு ஜீரியாட்ரிக் ஃபிசிஷியனே இப்போல்லாம் ஸ்பெஷாலிட்டி இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி வயதானவர்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது, பேஷண்ட்க்கு சொல்ல தெரியாது, ஆனால் அந்த ஜீரியாட்ரிக் ஃபிசிஷியன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறப்ப அங்கே போகலாம். அப்படி இல்லைன்னா அவங்க நியர்பை ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி இருக்காங்கன்னா அவங்கள படுக்க வச்சு எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட வெர்பலாக கேட்பாங்க, உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கா, கோஆர்டினேஷன் இருக்கான்னு சிம்பிள் எக்ஸசைஸ் இருக்குது. சிம்பிளாக படுக்க வச்சே டெஸ்ட் பண்ணுறது இருக்குது. காலை மடக்குங்க, நீட்டுங்க, நேராக நில்லுங்க, மூக்கை தொடுங்க, கண்ணை மூடிட்டு நேராக நில்லுங்க, ஒரு கோட்டில் நேராக நடக்க வைக்கிறது, ஜன்னல் கம்பி பிடிச்சி ஸ்குவாட் பண்ணுறது, குனிஞ்சு தரையை தொடக்க சொல்கிறது. இதுமாதிரி குட்டி குட்டி பயிற்சி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதையே வச்சு ஒரு அசஸ்மெண்ட் பண்ண முடியும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டால். அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, எவ்வளோ அவங்களோட முக்கியமாக நான் சொல்கிறது மொபிலிட்டி அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ராப்ளம், அதாவது ஜாயின்ட்ஸ், மசில்ஸ் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஃபிசியோதெரப்பி. ஸோ படுக்க வச்சு எக்ஸாமினேஷன் பண்ணிவிட்டு ஏதாவது வலி இருக்கா, அவங்களோட மூமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு மெயினாக பேலன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க விழக்கூடிய தன்மையில் இருக்கா, அவங்களோட விஷன் எவ்வளோ இருக்குது, காது எப்படி கேட்குது, அவங்க எவ்வளோ புரிஞ்சிக்கிறாங்க, கேட்குறத புரிஞ்சுக்கிட்டு அந்த திருப்பி பதில் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு நரம்பு மண்டலம் நல்லா இருக்கா, இல்லை நம்ம ஒன்று சொல்லி அவங்க யோசித்து பதில் சொல்கிறாங்களா, அவங்க என்ன மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நிறைய பேர் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, தூக்கமின்மை அதுக்காக சைக்காட்ரிக் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால கூட அவங்களுக்கு கோஆர்டினேஷன் இருக்காது, நம்ம கேட்குறதுக்கு அவங்க கரெக்டாக பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ அது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா, இல்லை மருந்துகளோட சைடு எஃபெக்டா, இல்லை ஜென்ரல் வீக்னஸா, இப்படி எல்லாமே அசஸ்மெண்ட் பண்ண முடியும் ஜீரியாட்ரிக்கில் ஃபிசியோதெரப்பி பண்ணிவிட்டு. அவங்களுக்கு பிரச்சனைகள் இப்போ எலும்பில் இருக்கா, நரம்பில் இருக்கா, இல்லை சில பேருக்கு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ட் இருக்கும், அவங்களுக்கு எலும்பு தேய்மானம் இருக்கும். பெண்களாக இருந்தால் ஆஸ்டியோபோரோசிஸ் நிறையா இருக்குது. ஏன்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் வயதானவர்களுக்கு எலும்பெல்லாம் வீக்காக இருக்கும். விட்டமின் D3 இப்போ ரொம்ப குறைச்சலாக இருக்குது. B12 வெஜிடேரியன் B12 விட்டமின் குறைச்சலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேவைப்பட்டால் ட்ரீட்மெண்ட்டு, ஒன்றும் வலியெல்லாம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பயிற்சிகள் இருக்குது. அந்த பயிற்சிகள் பல விதங்களில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரல் ரிலாக்ஸேஷன் பயிற்சிகள்னால் உடனே நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஐயோ வயசாயிடுச்சு, இவங்க ஏதாவது பயிற்சி பண்ணி எங்கேயாவது விழுந்துட்டாங்கன்னா அதை யார் பார்க்குறது, இதெல்லாம் புது பிரச்சனை அப்படின்னு நினச்சிருக்காங்க. வி ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் ப்ரொஃபஷ்னல் ஃபார் எக்ஸசைஸ். நாங்கள் மெடிசின்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம், வி ப்ரிஸ்கிரைப் எக்ஸசைஸ். பயிற்சி தான் சிகிச்சை, சிகிச்சை தான் பயிற்சி, வலி தீர வழி உள்ளது. நன்றி. அடுத்த செக்மெண்ட்டில் அதை பற்றி பார்ப்போம்.